Hello students, இந்த செஷனில் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் கேரக்டர்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரிங் அதை செக் பண்ணுறதுக்குன்னு செப்பரேட்டாக ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம இப்போ யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் அண்டு எண்டிங் கேரக்டர்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரிங். ஸோ அதே சமயத்தில் நம்ம இஃப்எல்ஸ்க்கான எக்ஸாம்பிளையும் சேர்த்து பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் செஷனில் இப்போ இஃப் எலிஃப் லேடர் மெத்தடில் பார்த்தோம். அதாவது இஃப்பில் கண்டிஷன் கொடுக்கலாம். அடுத்து எலிஃப்னா எல்சிஃப்னு அர்த்தம். எல்சிஃப்லேயும் பக்கத்தில் நம்ம கண்டிஷன் கொடுத்து அதுக்கான மேட்சிங் ஸ்டேட்மெண்ட் பிளாக்கை கொடுக்கலாம். மாதிரி ஒரு எவ்வளோ எலிஃப் வேணாலும் கொடுக்கலாம். எலிஃப் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் பிளாக், எலிஃப் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் பிளாக். அது மாதிரி நம்ம எவ்வளோ கண்டிஷன்ஸ் அதுக்கான மேட்சிங் ஸ்டேட்மெண்ட் பிளாக் கொடுத்துக்கிட்டே போகலாம். இது பேர் இப்படி கொடுத்தா இதுக்கு பேர் இஃப் எல்ஸ் லேடர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு மாடல்லையும் நம்ம பார்த்தோம். இப்போ சிம்பிள் இஃப் இருக்குது, இஃப்எல் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அதே மாதிரி இஃப்எல்ஸ் லேடர் அப்படின்னு சொல்லி எலிஃப்னு சொல்லி இது வந்து மல்டிவே பிரான்ச்சிங்க்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இஃப் எலிஃப் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடியது ஒரு மல்டிவே பிரான்ச்சிங், மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருக்கிற மாதிரி. ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் ஒவ்வொரு கண்டிஷன், அதுக்கான கரஸ்பாண்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த மாதிரி மாடல்லையும் நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் கேரக்டர்ஸ் வந்து என்ன கேரக்டரோட ஸ்டார்ட் ஆகுது, என்ன கேரக்டரோட ஃபினிஷ் ஆகுது அப்படிங்கிறத நாம் செக் பண்ணிக்கலாம். அதுக்கான லைப்ரரி ஃபங்க்ஷன் தான் ஸ்டார்ட்ஸ் வித் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸ்டார்ட்ஸ் வித் யூஸ் பண்ணி எந்த கேரக்டரோட ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நாம் என்ன பண்ணுறோம், நாம்ளாவே ஒரு அசம்ஷனில் ஒரு கேரக்டரை கொடுக்குறோம் நம்ம இந்த இடத்துல. அதாவது ஏவோட ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அசம்ஷன், இது மாதிரி நம்மளே ஒரு அசம்ஷன் க்ரியேட் பண்ணி கொடுக்கலாம். அப்போ இந்த மாதிரி ஏவோட ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரிங்கு ஸ்டார்ட்ஸ் வித் லோயர் கேஸ் லெட்டர் ஏ அப்படின்னு சொல்லி மெசேஜ் கொடுக்குறோம். அதே மாதிரி சப்போஸ் அப்படி ஆரம்பிக்கல, ஏவோட ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரிங் நாட் ஸ்டார்ட்ஸ் வித் லோயர் கேஸ் லெட்டர் ஏ அப்படின்னு சொல்லி மெசேஜ் கொடுத்துக்கலாம். இதைத்தான் நம்ம இந்த ப்ரோக்ராமில் ஒரு பார்ட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டார்ட்ஸ் வித் அப்படிங்கிறது இல்லை, ஸ்டார்ட்ஸ் வித்துங்கிற லைப்ரரி ஃபங்க்ஷன் எந்த கேரக்டரோட ஸ்டார்ட் ஆகுது கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்கு. அப்போ எந்த ஸ்ட்ரிங்கு எந்த வேரியபிள் வழியாக வாங்கியிருக்கோம், மேலே கொடுத்துருக்கோம் எஸ்டிஆர் அப்படிங்கிற வேரியபிள் வழியாக வாங்கியிருக்கோம். அதில் தான் அந்த வேரியபிளை யூஸ் பண்ணி டாட் ஸ்டார்ட்ஸ் வித் எஸ்டிஆர் டாட் ஸ்டார்ட்ஸ் வித் ஏ அப்படின்னு கொடுத்து செக் பண்ணுறோம். ஸ்ட்ரிங்கு ஏங்கிற கேரக்டரோட ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் தான் ஸ்டார்ட்ஸ் வித். அப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதுக்கான மெசேஜ், இந்த மெசேஜ்னால் நம்ம இஷ்டம் தான், நம்ம கொடுக்குறது தான். ஸ்டார்ட்ஸ் வித் ஏ லோயர் கேஸ் லெட்டர் ஏ, இல்லைன்னா ஸ்ட்ரிங் நாட் ஸ்டார்ட்ஸ் வித் லோயர் கேஸ் லெட்டர் ஏன்னு நம்ம மெசேஜ் கொடுத்துக்குறோம். இதே மாதிரி தான் உங்களுக்கு எண்ட்ஸ் வித், எந்த கேரக்டரோட ஃபினிஷ் ஆகுது, நம்ம கொடுத்துருக்குற ஸ்ட்ரிங்கு எந்த கேரக்டரோட ஃபினிஷ் ஆகுது அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் எண்ட்ஸ் வித், ENDSWITH, அது ஒரு லைப்ரரி ஃபங்க்ஷன். இது ரெண்டையுமே நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்குறோம். ஆக்சஸ் அப்படிங்கிறது ஏவோட ஸ்டார்ட் ஆகுது. சப்போஸ் நான் வேறு ஒரு ஸ்ட்ரிங்கு நான் இன்புட்டாக கொடுத்து பார்க்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா பேக்குன்னு கொடுக்குறேன், இது ஸ்ட்ரிங் நாட் ஸ்டார்ட்ஸ் வித் லோயர் கேஸ் லெட்டர் ஏ அப்படின்னு சொல்லி நம்ம செக் கொடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு லைப்ரரி ஃபங்க்ஷனுமே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மெசேஜ் தான் கொடுக்கும். எப்படி ஈஸ் ஆல்ஃபா, ஈஸ் லோயர், ஈஸ் அப்பர் எல்லாமே ட்ரூ ஆர் ஃபால்ஸுங்கிற மெசேஜ் தான் கொடுக்கும். அதே மாதிரி தான் ஸ்டார்ட்ஸ் வித் எண்ட்ஸ் வித்தும். ட்ரூன்னா நம்ம அதுக்கு தகுந்தாப்புல மெசேஜ் கொடுத்துக்குறோம், ஃபால்ஸ்னால் அதுக்கு தகுந்தாப்புல நம்ம மெசேஜ் கொடுத்துக்குறோம். மெசேஜ் நாம் தான் கொடுக்குறோம், என்ன மெசேஜ் கொடுக்கணுங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணுறோம். ஸோ இப்போ எஸ்டிஆர் டாட் எண்ட்ஸ் வித் அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். எண்ட்ஸ் வித்தில் நம்ம கொடுக்குற கேரக்டர், அதாவது எஸ்ஸோட கம்ப்ளீட் ஆகுதா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம எஸ்ன்னு கொடுத்துருக்கோம், எஸ்ஸோட கம்ப்ளீட் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறோம். அதுதான் இந்த ப்ரோக்ராம் கோடில் கொடுத்துருக்கோம். அப்படி எஸ்ஸோட கம்ப்ளீட் ஆச்சுன்னா ஸ்ட்ரிங் எண்ட்ஸ் வித் லோயர் கேஸ் லெட்டர் எஸ், இல்லை அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரிங் நாட் எண்ட்ஸ் வித் லோயர் கேஸ் லெட்டர் எஸ் அப்படின்னு சொல்லி மெசேஜை கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்கு எந்த லெட்டரோட ஸ்டார்ட் ஆகுது, எந்த லெட்டரோட ஃபினிஷ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னால் நம்ம லோயர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அப்பர் கேஸை லோயர் கேஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்.
அதே மாதிரி அப்பர் கேஸாக இருக்கிறத லோயர் கேஸாக மாற்றணும்னா லோயருங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. லோயர் கேஸை அப்பர் கேஸாக மாற்றணும்னா அப்பருங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்க்கணும். ஸ்வாப் கேஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸ்வாப் கேஸ் யூஸ் பண்ணோம்னா நம்ம இன்புட்டாக கொடுக்குற ஃபங்க்ஷன், இன்புட்டாக கொடுக்குற ஸ்ட்ரிங் வந்து லோயர் கேஸாக இருந்தால் அப்பர் கேஸாக ப்ரிண்ட் பண்ணணும், அப்பர் கேஸாக சேஞ்ச் பண்ணணும். அப்பர் கேஸாக நம்ம இன்புட்டை கொடுத்தோம்னா அதை லோயர் கேஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஸ்வாப் கேஸ் யூஸ் பண்ணி லோயர் கேஸ் அப்பர் கேஸாகவும் அப்பர் கேஸை லோயர் கேஸாகவும் நாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ, ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ, அது எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே வருவோம். இப்போ நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்டையும் யூஸ் பண்ணி பார்க்குறோம், இஃப்பில் இருக்கிற வெரைட்டிஸையும் நம்ம பார்க்குறோம். இஃப், சிம்பிள் இஃப், இஃப் எல்ஸ் லேடர் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணி பார்க்குறோம். அதே சமயத்தில் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம அந்த இன்புட்டு கொடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம ஒரு இன்புட் கொடுத்து பார்க்குறோம். இப்போ ஆக்சஸ்டு அப்படின்னு நான் இன்புட்டாக கொடுக்குறேன் அப்படின்னா டிங்கிற எழுத்தோட முடியுது. அப்போ ஸ்ட்ரிங் நாட் எண்ட்ஸ் வித் லோயர் கேஸ் எஸ், எஸ்ஸோட முடியல அப்படிங்கிற மெசேஜை நம்ம பார்க்குறோம். அப்போ ரெண்டு விதமாக ஆக்சஸ்னு கொடுக்கும்போது ஸ்ட்ரிங் எண்ட்ஸ் வித் லோயர் கேஸ் எஸ்ஸு, அதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். இன்புட்டை கொடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்களும் டைப் பண்ணிவிட்டு இன்புட்டை கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் டைப் பண்ணி பார்க்கணும். ஜஸ்ட்டு ஸ்க்ரீனில் மட்டும் பார்த்தா போதாது, நீங்களும் டைப் பண்ணி பார்த்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்து இன்புட்ஸை வேறு இன்புட்ஸை கொடுத்து செக் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் நம்ம ப்ரோக்ராம்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். இந்த கான்செப்ட்ஸும் மறக்காது. நம்ம பார்க்கக்கூடிய லாஜிக்ஸும், மேத்தமேட்டிக்கல் லாஜிக்ஸாக இருக்கட்டும் இல்லை வேறு லாஜிக்ஸாக இருக்கட்டும், அதுவும் மறக்காமல் இருக்கும். ஸோ அதை நல்லா கவனித்து சரியானபடி எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். வரக்கூடிய செஷன்ஸில் அடுத்தடுத்து என்னென்ன வெரைட்டிஸ் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸில் இருக்கோ இல்லை வேறு என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்கோ அதை நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம். கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், சரியானபடி ஒர்க் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.